வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் வந்து டைரக்டர் சிஎஸ் கார்த்திகேயனுடைய இயக்கத்தில் ஆக்டர் அசோக் செல்வன் நடித்து இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற சபாநாயகன். ஸோ இந்த சபாநாயகன் படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்தோடைய ரிலீசஸில் டங்கி, சலார், மோகன்லால் நடிச்சிருக்கிற நேரு, இந்த 3 படங்களுடைய ரிவ்யூ வீடியோஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டாச்சு. அந்த வீடியோஸ்க்கான லிங்க் வந்து இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சபாநாயகன் படத்தோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஹீரோ அசோக் செல்வனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் வந்த உடனே அசோக் செல்வனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. ஆனால் அசோக் செல்வன் மட்டும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ் வந்து அசோக் செல்வனை ஜீப்பில் ஏற்றிட்டு கொண்டு போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்திலே வேற ஒரு நபர் கையில் பாட்டில் வச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவரையும் போலீஸ் பிடிக்கிறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் ஒன்றும் குடிகாரெல்லாம் கிடையாது, நான் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவருடைய சோகத்தை வந்து ஷேர் பண்ண உடனே, சரி லவ் ஃபெயிலியரா நீ போ அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அவரை விட்டுருது. அவரை விட்ட உடனே நம்ம அசோக் செல்வனுக்கு பயங்கர காண்டாயிடுது. சார் என்ன சார் லவ் ஃபெயிலியர்னே விட்டுட்டீங்க, என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா நான் கதையாக சொல்லியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, சரி உன் கதையை நீ சொல்லு அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அசோக் செல்வனும் அவருடைய காதல் கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஸ்கூல் லவ், காலேஜ் லவ்லாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதா இந்த சபாநாயகன் படத்தோடைய மீதி கதை. இந்த சபாநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். ஸோ படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன் டோனில் தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபன் எலமெண்ட்ஸ், காமெடி எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே. அசோக் செல்வன் அவருடைய லவ் ஸ்டோரிஸை சொன்னாலுமே அந்த லவ் ஸ்டோரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்காக, ரொம்ப சீரியஸாக அப்படிலாம் கொண்டு போகாமல் ஃபன்னாக ஜாலியாக தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது நல்லாவே வந்து ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஆக்டர் அசோக் செல்வன் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஸோ அசோக் செல்வன் வந்து ஒரு ஆக்டராக, ஒரு பெர்ஃபார்மராகவும் சரி, ப்ளஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 படங்கள் கொடுத்துருக்காரு. ஒன்று வந்து போர் தொழில், இன்னொன்று வந்து இந்த சபாநாயகன். போர் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான ஒரு ஃபிலிம். அந்த படமாக இருக்கட்டும், அந்த படத்தில் அவருடைய கதாபாத்திரமாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த சபாநாயகன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போர் தொழிலுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டான ஒரு ஃபிலிம், ஒரு ஃபன் என்டர்டெய்னர். ஸோ இந்த படமாக இருக்கட்டும், இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ண சபா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அந்த காலேஜ் லவ் போர்ஷன்ஸ்க்கான வேரியேஷன்ஸை அவர் காமிச்ச விதமாக இருக்கட்டும், ப்ளஸ் காமெடிக்கான பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அசோக் செல்வனுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நக்கலைட் சருண் அவர் இந்த படத்தில் இருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், காமெடி எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஆக்டர் மயில்சாமி அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ மயில்சாமி இப்போ நம்ம கூட இல்லை, சூப்பரான ஒரு ஆக்டர். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல், அவர் என்ன ரோல் கொடுத்தாலுமே நல்லா பண்ணிடுவார். பட் அதிகமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி ரோல்ஸ் தான் எடுத்து பண்ணியிருக்காரு. காமெடியில் அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் வச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்ட ஒரு சில கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. இவங்களை தாண்டி இந்த படத்தில் நடித்த எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், நீட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே, எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் அந்த ஃபன்னை அழகாக மெயின்டைன் பண்ணி வந்து கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கூல் போர்ஷனில் சினிமாட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மியூசிக்குமே வந்து இந்த கதை, இந்த ஜானருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபன் படத்துக்கு எப்படி இருக்கணுமோ அதை நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும். பட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் சாங்ஸை வந்து குறைச்சிருக்கலாமோ, தவிர்த்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதை வந்து காமெடியாகவுமே இந்த படத்தில் வந்து வச்சிருப்பாங்க. அந்த காமெடியுமே வந்து நல்லா இருந்துச்சு. காமெடி தான் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ காமெடி போர்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வரக்கூடிய காமெடி, ஃபன் எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதில் மென்ஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னா டாக்டர் காமெடி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கிற காமெடி போர்ஷன்ஸில் இந்த டாக்டர் காமெடி வந்து பயங்கர ஹைலைட்டாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டிக் காமெடி ஒன்று இருக்கும், அதுவுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தோடைய கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த ட்விஸ்ட்டுமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மொத்தமாக இந்த சபாநாயகன் எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு லைட் ஹார்ட்டட் ஃபன் என்டர்டெய்னர் படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இந்த சபாநாயகன். அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த படம் வந்து யாரை கவருதோ இல்லையோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற ஒரு படமாக வந்து இருக்கும். அதுக்குன்னு யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான் இது. ஸோ சபாநாயகன் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் தேட்டர்ஸில் பாருங்கள். ஏற்கனவே இந்த படம் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு டிலைட் சினிமாஸோடைய ரேட்டிங் வந்து 3.25 out of 5.